ஹலோ வைஸ் ஹலோ திருப்பி வந்தாச்சு. மணி 10:20. என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு 10 பாருங்க, ஒரு நைட்டு 2 மணி வரைக்கும் நீ படிச்சுட்டு ரெடியாக அப்படியே தூங்கிட்டு காலையில் எழுஞ்சி இப்போ எக்ஸாம் கேட்டு வந்துடலான்னு. ஹால் டிக்கெட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. வெறும் இது மட்டும்தானே. அப்போ வந்து என்னது கரெக்டாக காலைல போயிட்டு அவங்க போய் ரிவிஷன்லாம் இருந்தாங்க. அவங்க மட்டும் படிக்கிறதானே, அப்படியே ஃபுல்லாகவே படிக்கணும். அதான் முடிவு பண்ணியிருக்கேன். சரி போமா. ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் வீக் 7 ஃபஸ்ட்டு 7, 8, 9, 11, 12 அதை முடிப்போம். 10, 11, 12 அதுக்கப்புறம் திருப்பி ரிவர்ஸ் வரும். ஓகே. விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் ஃபேக்டர் ஆஃப் ஹேபிட்டட்? வந்து என்னன்னா ப்ரெடேட்டர்ஸ். சாயில்ன்றது அதோட ஒரு ஃபிசிக்கல் ஃபேக்டர் தான், மாய்ஸ்சர்ன்றது ஒரு ஃபிசிக்கல் ஃபேக்டர் தான், டெம்பரேச்சர்ன்றதும் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் தான். ஆனால் ப்ரெடேட்டர்ன்றது வந்து என்னது ஃபிசிக்கல் ஃபேக்டர் அல்ல. இஸ் நாட் அ ஃபிசிக்கல் ஃபேக்டர் ஆஃப் ஹேபிட்டட். வந்து என்னது ப்ரெடேட்டர்ஸ். ஆனால் சாயில், மாய்ஸ்சர், டெம்பரேச்சர்லாம் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் தான். ப்ரெடேட்டர்ஸ் வந்து ஃபிசிக்கல் ஃபேக்டர் கிடையாது. நெக்ஸ்ட், த மூமெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் away from the place of birth or hatching a seed production into a new habitat or area to survive and reproduce is called dispersal. Translocation substance. Translocation வந்து from one location to other. Translocation வந்து முன்னாடி இட்ஸ் நாட் அ ஃபிசிக்கல் ஃபேக்டர் ஆஃப் இது வந்து ப்ரெடேட்டர்ஸ். டிரான்ஸ்லொகேஷன்னா வந்து ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது தான் டிரான்ஸ்லொகேஷன். ஓகே. இதே மைக்ரேஷன்னா என்னது? மைக்ரேஷன்னா வந்து ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். மைக்ரேஷன்னா நமக்கும் தெரியும், ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். சீசனல் மூமெண்ட் அலாங் ஃபிக்ஸ்டு ரூட்ஸ். என்னது சீசனல் மூமெண்ட் அலாங் ஃபிக்ஸ்டு ரூட் தான் வந்து என்னது சீசனல் மூமெண்ட் அலாங் ஃபிக்ஸ்டு ரூட் தான் வந்து என்னது மைக்ரேஷன். இதே டிஸ்பர்சல் தான் வந்து என்னது டிஸ்பர்சல். டிஃப்டிங் இருக்குதா? டிஸ்பர்சல்னா வந்து the process of sending somebody or something in different direction. The process of spreading over a different direction. Dispersalனா வந்து the dispersalனா வந்து அதான் process of sending, spreading over a dispersal. spreading something over a wide area தான் வந்து என்னது டிஸ்பர்சல். ஓகே. அடுத்து வந்து ஸ்ப்ரெட்டிங் சம்திங் ஓவர் அ வைட் ஏரியா தான் வந்து என்னது டிஸ்பர்சல். ஓகே. நெக்ஸ்ட் என்னது ஜம்ப் டிஸ்பர்சல். அது ஜம்ப் டிஸ்பர்சல். ஜம்ப் டிஸ்பர்சல்னா அது லாங் டிஸ்டன்ஸ் rapid movement of an organism to a new area. Our jump dispersal na வந்து rapid movement. Jump dispersal na வந்து rapid movement of an organism. Rapid movement of an organism. Jump dispersal, rapid movement of an organism over a long distance. na வந்து jump dispersal. okay. Drifting, secular dispersion na appo secular dispersal na வந்து over a long period of time. செக்யூலியர். இதே செக்யூலியர்னா வந்து என்னது செக்யூலியர் டிஸ்பர்சல் வந்து என்னது லாங் டைம். என்னது லாங் டைம். குவிக் டைம்னா ஜம்ப் டிஸ்பர்சல்,
லாங் டைம்னா செக்யூலியர் டிஸ்பர்சல். ஓகே, இதே ட்ரிஃப்டிங்னா நோ, ட்ரிஃப்டிங் இன் வைல்ட் லைஃப். ஓகே ஓகே ஓகே, ட்ரிஃப்டிங்னா வந்து இதே ட்ரிஃப்டிங்னா அது which of these is not a physical factor of habitat na வந்து எதுனா predators. long time seasonal moment drifting na do par drifting birds being pushed by first birds being pushed by wind. Drift migration birds being pushed by wind. Birds being pushed by wind drift migration. ஓகேவா, அடுத்து வந்து என்னது இந்த மைக்ரேஷன், ட்ரிஃப்ட் மைக்ரேஷன். அடுத்து வந்து அக்வாட்டிக் ட்ரிஃப்ட்னு வச்சுக்கோங்க. அக்வாட்டிக் ட்ரிஃப்ட்னா அதான் அக்வாட்டிக் ட்ரிஃப்ட்னா வந்து pushed by current streams, pushed by current streams, அதான் ட்ரிஃப்டிங். அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா இன்ஸ்டிங்டிவ், என்னது இன்ஸ்டிங்டிவ் ட்ரிஃப்ட். இன்ஸ்டிங்டிவ் ட்ரிஃப்ட்னா வந்து என்னது அன்கண்ட்ரோல்டு, என்னவா uncontrolled reversal of an animal to instinctive behaviors. Okay, instinctive behaviors. All right, okay va. The first, which of these is not a physical factor of habitat? Not predators. The movement of individuals away from their place of birth or action or self-production into a new habitat or area to survive and reproduce. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் குட்டி போட்டு வந்தா அது என்ன பண்ணுறது, பாப்புலேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுது, ஸ்ப்ரெடிங். அப்போனா வந்து என்னது டிஸ்பர்சல். ஜம்ப் டிஸ்பர்சல்னா வந்து என்னது சீக்கிரமாக குடுகுடுன்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேங்க போகிறது. இதே செக்யூரிட்டி டிஸ்டன்ஸ்னா ஸ்லோவாக அப்படி பொறுமையாக போகிறது. மைக்ரேஷன்னா சேம் ரூட்ல சீசனல் மூவ்மெண்ட், மாசுக்கு ஒரு தடவை அதுமாரி வந்துட்டு போகிறது. டிரான்ஸ்லொகேஷன்னா வந்து நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லொகேஷன்னா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது. ட்ரிஃப்டிங்னா காற்று இல்லைனா தனியாக பாதை மாறி போகிறது. ஓகேவா, சரி ஓகே. மூவ்மெண்ட் ஆஃப் லயன்ஸ் அக்ராஸ், அது வந்து செக்யூலியர் டிஸ்பர்சல் கிடையாது, ஏன்னா ஸ்லோ மூவ்மெண்ட் கிடையாது. ஜம்ப் டிஸ்பர்சல் கிடையாது. டிஃப்யூஷன் தான் இது பாரு. The movement of lions across the Gir landscape. Diffusion na appo diffusion na nadu biology. Diffusion in wildlife. Ecology. In ecology, brother. Ecology. The spread of individuals or other units from an area of higher concentration to an area of lower concentration. Diffusion வந்து from an area, movement of animals
animals from an area of higher concentration to a lower concentration. Next day, push factor, pull factor. Push factor, pull factor. Driving force behind migration. Push factors or negative conditions. Pull factors or push factors or negative conditions. Pull factors or positive conditions. And then chemical factors or then what is chemical factors? And the demographic. Next to the push factor, pull factor. Driving force behind push factor, pull factor. Driving forces behind migration. Push factor, pull factor. Driving forces behind migration. Push factor, pull factor. Driving forces behind migration. Push factors example push thalli from a negative effect, negative causes thalli oru push factor na negative causes, negative conditions that conditions that causes people to leave, that causes people to leave a place. Pull factor positive condition that attract people to new one. Positive condition that attract people to new one. Positive conditions that attract people to new one. Push factor, pull factor. Push factor, pull factor driving force behind migration. Push factor negative causes, pull factor positive condition. Okay, அப்ப scarcity of food, உணவு பற்றாக்குறையால ஒரு மைக்ரேஷன் இருந்தால் அது வந்து என்ன ஃபேக்டர்? புஷ் ஃபேக்டர், தள்ளி விடுறது. ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட் வந்து என்னது? நெகட்டிவ் கண்டிஷனா? ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட் இஸ் அ நெகட்டிவ் கண்டிஷன். அப்படின்னா அது வந்து என்னது? புஷ் ஃபேக்டர். குட் கிளைமேட், ஒரு அங்கே பனி நல்லா இருக்குது அதுக்காக போகிறது வந்து என்னது? புல் ஃபேக்டர். குட் கிளைமேட் இஸ் அ புல் ஃபேக்டர். ஓகேவா? புஷ் ஃபேக்டர். அப்புறம் வந்து என்னது? பாசிட்டிவ் கண்டிஷன்ஸ் அதை போகும். நெக்ஸ்ட் த குவிக் மூமெண்ட். ஓவர் குவிக் மூமெண்ட் லார்ஜ் டிஸ்டன்ஸ்னாலே ஜம்ப் டிஸ்பர்சல். ஸ்லோ மூமெண்ட்னா செக்குலர் டிஸ்பர்சல். டிஃப்யூஷன் அந்த அதேமாரி diffusion, the movement of light. Diffusion na higher concentration to lower concentration na. Dispersal higher concentration to lower concentration na another diffusion. Seasonal fixed routes வந்து என்னது? Migration. Allelopathy. I tried growing vegetables. Another allelopathy. Next, the rate of any biological process is limited by the factor in least amount relative to requirement. There is a least amount relative to Leibniz's law of minimum. Least amount relative to requirement na Leibniz's law of the minimum. The geographical distribution of a species will be controlled by the environmental factor
for which the organism has the narrowest range of tolerance. Narrowest range of tolerance na vandunadu least the rate of init is limited by the in least amount relative to requirement. The limiting factor na இது narrowest range of tolerance na vandunadu Shelford's law of tolerance. Shelford's law of tolerance. Shelford's law of tolerance. Liebig's law of minimum. Liebig's law of the minimum. The rate of any biological process is limited by the factor in least amount. The in least amount. Liebig's law of minimum. Single limiting source. Single limiting factor single limiting factor least amount related to Liebig's law of the minimum movement over large distance jump dispersal good climate migration pull attract pull factor scarcity of food negative condition push factor narrowest range of tolerance Shelford's law of tolerance. Narrowest range of tolerance Shelford's law of tolerance. I tried growing vegetables under my teak plantation. Single limiting factor single limiting factor single limiting factor Shelford's Liebig's law of minimum. Least amount relative to least amount relative to Liebig's law of minimum. Liebig's law of minimum. Least amount relative to Liebig's law of minimum. This single narrowest range of tolerance narrowest range of tolerance Shelford's law of tolerance. Shelford's law of tolerance. Okay. Predator. Zoo is an example of excited condition. Which of these correctly represents the process of habit formation and loss, fragmentation and attrition? First original forest, dissection, perforation, fragmentation, attrition. Okay, the original forest, dissection, perforation, fragmentation. The acronym HIPPO does not include. Which of these is a stochastic factor, deterministic factor? Stochastic factor ecology week 8. Week 8 stochastic factors random events that affect population and deterministic factor. Predictable non-random processes. Deterministic predictable non-random environment. Predictable non-random processes.
Exit to conservation அதே மாதிரி வந்து species natural அதே மாதிரி inside to conservation within the natural exit to conservation outside of a species. Okay, the word excite to conservation excite to conservation என்னது ஃபர்ஸ்ட் அதான் excite to conservation the preservation of biological diversity outside of a species natural preservation of biological diversity outside a outside of a species natural habitat and excite to conservation இதே inside to conservation inside to conservation inside to conservation protection inside of a species natural habitat inside of a species natural habitat and the inside to conservation. Okay, inside to conservation appo excite to preservation conservation of species outside of their natural habitats. Wait, excite to preservation inside to preservation plants in their nature outside their natural habitat. Okay, isn't it conservation inside to conserve so preservation or they are too confused, right? Excite to conservation on the word excite to conservation preservation of a biological species outside of its natural habitat. Inside to conservation of preservation of a biological species inside its natural habitat. Inside its natural habitat. Next is stochastic factor, deterministic factor. Next another deterministic. Next another deterministic factor. Another deterministic factor. Predictable non-random factors இதே stochastic factors வந்து unpredictable random stochastic factor இது stochastic factor unpredictable random
which of these is a deterministic factor. Deterministic na adunadu predictable non-random appo vandu unpredictable, forest fire random, death rate da adunadu predictable. Next, which of these is a stochastic factor na unpredictable random, predictable adha unpredictable random. Next, captive breeding is an example of ex-situ conservation. Now the captive breeding na process of breeding endangered. Captive breeding na process of breeding endangered animals in their own controlled environments. Deterministic non-random predictable factor, death rate, captive breeding na vandradhu ex-situ conservation. In zoos, like zoo, wildlife reserves, deterministic factor na predictable non-deterministic. First deterministic na appa captive breeding vandu na ex-situ conservation. According to Leopold, which of these is not a tool of habitat management? Sickle, fire, gun, cattle na vandu Leopold tool of sickle. The acronym HIPPO does not include the tools of habitat management. Leopold tools of habitat. 5 tools. X. Leopold tools on the 5 tools. First Leopold 5 tools of habitat management. Leopold 5 tools of habitat management. Gun, fire, plows. Gun, fire, plow, eggs, cow, gun, fire, cow or cattle, eggs, sickle or sickle career. Which of these is not sickle career? The acronym HIPPO stands for HIPPO. HIPPO habitat loss, invasive species, pollution, population and overcrowding. Habitat loss, invasive species, pollution, population. HIPPO full form HIPPO full form habitat loss. I invasive species. Loss, invasive species, population, pollution, அதாவது human
ஓவர் ஹார்வெஸ்டிங். அது ஓவர் ஹார்வெஸ்டிங் தான் வந்து ஹிப்போ வந்து habitat loss, invasive species, population, pollution, over harvesting. அப்போ வந்து அது habitat enhancementலாம் கிடையவே கிடையாது. habitat enhancement, we prefer those areas for the creation for where the level of threat is minimum. Another medium size of threat is medium, does not include the zoo is an example of excite conservation. Zoo is an example of zoo excite conservation. The subset of physical and biotic environment to survive and reproduce. Subset of physical and biotic environment. Habitat. Subset of physical and biotic environment. Subset of physical and biotic environmental factors. The subset of physical and biotic environmental factors. Habitat. First, zoo is an example of excite conservation. Zoo is an example of excite. Subset of physical and biotic environmental habitation. Habitat. Which of these correctly represent? The third one is perforation, fragmentation. The order வந்து original forest dissection. Order வந்து original forest. Order original forest dissection. Original forest dissection, perforation, fragmentation, attrition. Perforation நடுவுல habitat loss, invasive species, pollution, population, over harvesting. So pollination கிடையாது. Level of threat is medium. Creation of conservation reserve, the level of threat is medium. இது நம்ம habitat enhancement இது axe, cattle எல்லாம், cow, fire, gun, fire, probe, axe. Gun, captive breeding only excited. Gun, fire, axe, cow or cattle. Gun, fire, axe, cattle, plow, sickle excite conservation. Stochastic factor தான் வந்து unpredictable random. Example வந்து stochastic தான் வந்து stochastic தான் வந்து unpredictable random. Example வந்து easily can say example வந்து random or stochastic. அதாவது environmental, deterministic and death rate, birth rate. Deterministic factor ना death rate, birth rate, death rate, right? இதுனா diseases, forest fire. Okay, can excite conservation week 8 next. Habitat loss, invasive species, pollination.